சே பாய் பாய் டு யுவர் ஒரிஸ். உங்களோட 100% ஆஃப் த கவலைக்கு மெயினான காரணமே என்னவா இருக்கும் அப்படின்னு தெரியுமா? என்னோட காலேஜ் அந்த டைம்லேயும் சரி, காலேஜ் முடிச்சு நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன் அந்த சமயத்துலேயும் சரி, நான் வந்து இன்ஸ்டாகிராமில் இந்த டிக்டாக் ரீல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ரீல்ஸ் வந்து அதிகமாக வந்து பண்ண ஆரம்பிச்சிருந்தேன் அந்த டைமில். ஸோ அப்போ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது லிப்சிங் பண்ணி பண்ணுறது. ஓகே, இப்போ பேசிகிட்டு இருக்க மாதிரிலாம் கிடையாது. சும்மா லிப்சிங் பண்ணி அந்த டப் ஸ்மாஷ் இந்த மாதிரி பண்ணுற விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது சும்மா ஸ்க்ரால் பண்ணுவேன். ஓகே, சும்மா ஏதாவது இது பண்ணலாமா, அது பண்ணலாமா. அப்போது திடீர்னு ஒரு ரீல் ஒன்று என் கண்ணு முன்னாடி படுது. லைக் வந்து ஒரு சின்ன பையன், ஆனால் அவன் பில்லியனராக இருக்கான், செம்மையாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அவனோட 17 ஏஜ்லேயே வந்து பில்லியனர் ஆகிட்டான், அவன் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டான் இப்படின்னு. இதை பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு ஜெல்லசி ஒன்று ஃபார்ம் ஆச்சு, ஒரு கவலை ஒன்று கிரியேட் ஆச்சு. எனக்கே இந்த மாதிரி பண்ண முடியல, என்னால் ஏன் இப்படி இருக்கவே முடியல, நான் ஏன் வந்து இவங்கள மாதிரிலாம் சீக்கிரமாகவே ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமானது. நான் இருக்கிற சர்க்கம்ஸ்டன்ஸ் சரியில்லை, எங்கள் அப்பா அம்மா எனக்கு சரியான ஒரு சொத்து சேர்த்து வைக்கல, என்னை சுற்றி இருக்கிறவங்க யாருமே எனக்கு ப்ராப்பர்லி ஹெல்ப் பண்ணல, இப்படி என் நம்பர் ஆஃப் திங்ஸ். அண்ட் ஸோ ஒருவேளை நான் வந்து சபிக்கப்பட்டவன் போல், ஒருவேளை நான் வந்து இப்படி தான் இருக்கணுன்றதுக்காக இருக்கப்பட்டவன் போல், என்னால் எந்த ஒரு விஷயமே பண்ண முடியாது போல், நான் இப்படிதான் இப்படி என் நம்பர் ஆஃப் ஒரு நெகட்டிவான தாட்ஸை எனக்குள்ளே போட்டு ஓட்டி 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 இந்த வெரிஸே என்ன பண்ணுச்சு அப்படின்னா எனக்கு டிப்ரெஷனை கொடுத்துச்சு. அந்த டிப்ரெஷன் என்ன பண்ணுச்சு, சுசைடல் தாட்ஸையும் தாண்டி இந்த அடிக்ஷன்ஸ்லேயும் என்னை போக வச்சுச்சு. ஸோ அப்போது மேக்ஸிமம் ஆஃப் த டைம் நான் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். லைக் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒருத்தவங்க ஒரு விஷயத்த போடுறாங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு ஃபைன் இவங்களுக்குலாம் சூப்பர் இல்லை அப்படின்னு. ஆனால் நான் இங்கே ரியலைஸ் பண்ண விஷயமே என்ன அப்படின்னா, அவங்க ஓகே ஃபைன், அவங்க வந்து அவங்களோட சக்ஸஸ் ஃபேஸை காட்டுறாங்க, ஆனால் அதுக்கு பின்னாடி அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. யாருமே இங்கே ஈஸியாக வருதில்ல, ரைட்? அவங்க அதுக்காக நிறையா பணம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை நிறையா டைமை ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம், நிறையா உழைப்பை கொட்டியிருக்கலாம். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஒருத்தவங்க வந்து சூப்பராக பேசுகிறாங்க, நல்லா பண்ணுறாங்க, இல்லை அவங்க வந்து ஃபேமஸாக இருக்காங்க, ஸோ அவங்களுக்குலாம் சீக்கிரம் சக்ஸஸ் கிடச்சிருச்சு, ஆனால் எனக்கு கிடைக்கல. ஆனால் அதுக்கு பின்னாடி திரும்பி பார்த்தா எவ்வளோ ஹார்ட் ஒர்க்ஸ், எவ்வளோ வேர்வை, எவ்வளோ கஷ்டம் இருக்கும். சரி, ஓகே, நம்ம அங்கே விடுவோம், இங்கே என் கதைக்கு வருவோம். ஸோ அப்படி இருக்கும்போது என்னால் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகே, என்னோட எந்த ஒரு விஷயத்தையும் என்னால் ஒத்துக்கவே முடியல. நான் ஏன் இப்படி பிறந்துட்டேன், ஏன் இந்த இடத்துல இப்படி என்னால் ஒத்துக்கவே முடியல. இந்த ஒத்துக்காமல் இருக்கிறதே நான் முன்னாடி சொன்ன மாதிரி பயங்கரமான சைடு எஃபெக்ட்ஸ் எனக்கு கொடுத்துச்சு என் லைஃப்பில். ஸோ அப்போ என்னோட ப்ராப்ளம் நான் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினச்சேன். அந்த ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது எனக்கு ஹெல்ப் பண்ண ஒரே ஒரு விஷயம் அது உங்களுக்கும் ஹெல்ப் பண்ண போகுது. அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, செல்ஃப் அக்செப்டன்ஸ் அப்படிங்க. ஸோ இந்த செல்ஃப் அக்செப்டன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேஜி அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக செல்ஃப் அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். லெட்ஸே உங்களுக்கு இன்றைக்கி நிறையா இன்செக்யூரிட்டிஸ் இருக்குது, நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதெல்லாம் வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எனக்கு ப்ராப்ளம் இருக்குது, இன்செக்யூரிட்டி இருக்குது, இப்படி என் நம்பர் ஆஃப் திங்ஸை இருக்குன்னு சொல்கிறீங்களே தவிர, பட் ஸ்டெப் எடுத்து வைக்கலாமா? அடுத்து என்ன பண்ணலாம்? இந்த ப்ராப்ளம் எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கிறதே கிடையாது. யூ சி, இங்கே உங்களோட சுச்சுவேஷன் ஒன்றும் உங்களுக்கு பேடாலாம் கிடையாது. லைக் த திங், நீங்கள் அதை பேடாக யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க, அதுக்கான எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்காமல் இருக்கீங்க. அது மட்டும் தான் இங்கே வித்தியாசமே தவிர, இங்கே உங்களோட சுச்சுவேஷன் ஒன்றும் பேடாக கிடையாது. யோசிச்சு பாருங்கள், சுச்சுவேஷன் கேவலமாக இருக்கா, இல்லை நீங்கள் அந்த சுச்சுவேஷனை இன்னும் மோசமாக்கிக்கிட்டே இருக்கீங்களா? அப்போது இதை யார் சரி பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது, இட்ஸ் அப் டு யூ, ரைட்? நான் என்னோட சுச்சுவேஷனை சரி பண்ணலாமே தவிர உங்களோட சுச்சுவேஷன் சரி பண்ண வென் ஐ வில் கிவ் யூ அ ஐடியா, ரைட்? அது மட்டும் தான் என்னால் பண்ண முடியல. ஐ வில் கிவ் யூ அட்வைஸ், அவ்வளோதான். அப்போது இந்த இடத்துல யார் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா, தட்ஸ் அப்பார்ட் டு யூ, ரைட்? அண்ட் ஸோ இந்த இடத்துல எனக்கு ஒரு கோட் ஒன்று ஞாபகம் வருது, சூப்பராக இருக்கும், நான் எழுதி வச்சுருக்கேன், சொல்கிறேன். அக்செப்டன்ஸ் இஸ் த பிகினிங் ஆஃப் த பெஸ்ட் பார்ட் ஆஃப் யுவர் லைஃப். லிட்ரலி நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்காதது தான் உங்களுக்கான பெரிய பிரச்சனையே. எனக்கு வந்து ஒரு கிளைண்ட் ஒருத்தர், அவர் வந்து எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன், ஓகே ஃபைன் ரைட், ஆனால் எனக்கு அக்செப்ட் பண்ணிக்கணும்னு தெரியுது, ஆனால் என்னால் என்னோட லைஃப்பை அக்செப்ட் பண்ணிக்க முடியல, என்ன அக்செப்ட் பண்ணிக்க முடியல, என் மேலே எனக்கு கோபமாக இருக்கிறாரு. த திங், அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது உடனே நடக்கிற விஷயம் கிடையாது பிரதர், சிஸ்டர். அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது பொறுமையாக லேட்டாக நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது இம்ப்ரூவ் பண்ணும். அது எடுத்த உடனே உங்களால் அக்செப்ட் பண்ணிவிட்டு உங்கள் லைஃபே சேஞ்ச் பண்ண முடியும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முடியும். பட் அந்த அளவுக்கு வில் பவரோட, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக நீங்கள் மென்டாலிட்டியோடு இருக்கீங்களான்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் பேக் வெரிஃபை பண்ணி பாருங்கள் அந்த விஷயத்தை, ரைட்? ஸோ உங்களோட மென்டல் ஹெல்த் இதனால தான் மேக்ஸிமம் ஆஃப் த டைம் பாதிக்கப்படுது. ஏன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறதே கிடையாது நம்ம. அப்போ என்ன ஆகும், நம்மளோட மென்டல் ஹெல்த்
டவுன் ஆகி போய்கிட்டே இருக்கும். வி ஆர் ஸ்டேட் ஆஃப் பீயிங். ஓகே, நம்மளோட ஸ்டேட் ஆஃப் பீயிங் நம்ம யாருங்கிறது சொல்லணுமே தவிர நம்மளோட ஸ்டேட் ஆஃப் சுச்சுவேஷன் நம்ம யாருன்னு சொல்லக்கூடாது, ரைட்? ஸோ அப்போது நீங்கள் எந்த நிலையில் இருக்கீங்கங்கிறத பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட வேல்யூ என்ன, நீங்கள் என்ன இடத்துல இருக்கீங்க, என்ன பண்ணால் உங்களோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ண முடியும். லெட்ஸே நான் பண்ண எனக்கு செல்ஃப் அக்செப்டன்ஸ் இல்லவே கிடையாது. ஏன்னா எனக்கு இந்த வாய் வந்து கோணலாக இருக்கும்னு ஒரு இன்செக்யூரிட்டி இருந்துச்சு. என் லைஃப்பில் வந்து நான் வந்து எதுவுமே சாதிக்கலைங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. என்னால் எதுவுமே பண்ண முடியலையே, ஏன் எனக்கு சக்ஸஸ் கிடைக்கல, இப்படி என் நம்பர் ஆஃப் எண்ணங்கள் இருந்துச்சு. பட் நான் பண்ண எப்போவுமே எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரே ஒரு விஷயம் ஜேர்னலிங். நான் சொல்ல போகிற 4 கொஷின்ஸையும் ஜஸ்ட் உங்களுக்கு நீங்களே கேட்டு பாருங்கள். இல்லை நோட் எடுத்து பென் எடுத்து எழுதுங்க. நம்பர் 1, இப்போ எனக்கு அதிகமாக நான் ஃபேஸ் பண்ணணும், அதாவது இந்த ஒரு விஷயத்தை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா என் லைஃப்பில் ஒரு சேஞ்ச் கிடைக்கும்னு நீங்கள் நினைக்கிற ஒரே ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூஸ் பண்ணி எழுதுங்க. ஜஸ்ட் அ மொமெண்ட். ஐ ஜஸ்ட் நீட் டு டேக் அ கப் ஆஃப் காஃபி, ரைட்? ஓகே. நம்பர் 2, இப்போ இந்த அந்த ஒரு ப்ராப்ளம் லெட்ஸே எனக்கு என்ன ஒரு விஷயம் நான் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, எனக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் டிலேவாக இருக்கும். இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா என்ன நான் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது. ஓகே, ஸோ அப்போது இதை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? அப்போ ஃபஸ்ட் ஸ்டெப் என்னோட கம்யூனிகேஷன் இன்னும் இன்னும் பில்ட் பண்ணணும். எனக்கு இந்த 4 ஹவர் ஒர்க் வீக் அப்படிங்கிற புக்கை வந்து நிறையா படிக்கணும். பிகாஸ் அந்த புக்கில் வந்து நிறைய விஷயங்கள் எனக்கு தேவையான விஷயங்கள், அந்த ஆத்தரோட லைஃப்பும் என் லைஃப்பும் கிட்டத்தட்ட ஒரே ஒரு லைஃப் ஸ்டைல், ஒரே ஒரு மென்டாலிட்டி மாதிரி இருக்கனால எனக்கு அந்த விஷயங்கள் வந்து கற்றுக்கணும். ஸோ இப்படி எனக்கு தேவையான எனக்கு என் மென்டாலிட்டிக்கு ஒத்து போகிற விஷயங்களை நான் வந்து படிக்கணும், கற்றுக்கணும் இல்லையா? இதுதான் செகண்ட் ஸ்டெப். அப்போ நம்பர் 3, என்னைக்கு அந்த ஆக்ஷன் ஸ்டெப்பை பண்ண போகிறீங்க, அது எவ்வளோ நாள் பண்ண போகிறீங்க? இப்போ லெட்ஸே என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறத லைஃப் லாங் ஜேர்னி, ரைட்? அதை நான் லைஃப் லாங் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சும்மா என்னால் ஒரே இடத்துல பாதியிலே நிப்பாட்டிடும். இம்ப்ரூவ் பண்ணுறது இன் சென்ஸ் நீங்கள் புக் எடுத்து படிச்சுக்கிட்டே இருங்க நான் சொல்ல. ஒரு புக் எடுத்தீங்க அப்படின்னா அந்த புக்கில் இருக்க விஷயத்தை தொடர்ந்து உங்கள் லைஃப் லாங் ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ லெட்ஸே பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்டுங்கிற ஒரு புக்கு படிக்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை எடுத்து தொடர்ந்து உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணணுமே தவிர, நான் வந்து இல்லை இந்த புக்கு படித்தேன், ஃபுல்லாக முடிச்சுட்டேன், ஸோ அடுத்த புக்கு போகிறேன், அடுத்து படிக்கிறேன், இப்படி பண்ணிங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் லைஃப்பில் இருக்கவே இருக்காது. ரொம்ப மோசமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? புக்கை படிச்சுட்டு அதில் இருக்க விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் ஜஸ்ட் புக்கை மட்டும் படித்து அடுத்த விஷயங்கள் போடுறது இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப லேசியான விஷயம். அதுக்கு நீங்கள் புக்கு படிக்காமல் இருக்கலாம். ஓகே, ஸோ 3வது, இப்போது இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பின்னாடி நடக்க போகிற கான்சிக்வன்சஸை நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை பயந்து ஓடி ஒழிய போகிறீங்களா? ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்களேன். இங்கே யார் உங்களை பயமுறுத்துறா அப்படின்னு பார்த்தா யாருமே இல்லையே. அப்போ அந்த அக்செப்டன்ஸுக்கு யார் ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுறான்னா, ஏன் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்கன்னா பயம். உங்களை நீங்களே பயமுறுத்துக்கிறீங்க. இங்கே இருக்கான்ல இந்த மைண்ட் செட் தான் அதுக்கு முக்கியமான காரணம். ஃபிக்ஸட் மைண்ட் செட். ஸோ இந்த மைண்ட் செட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் நான் பர்சனல் ஆன்லைன் கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 1-on-1 ஆன்லைன் கோச்சிங் லிங்க் கீழே இருக்குது. ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. நீங்கள் அங்கே வாங்க, நம்ம பேசலாம். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே சொல்கிறேன். தென் உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த செஷன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ கமிங் பேக் டு த கான்டென்ட், மைண்ட் செட், ஃபிக்ஸ்டு மைண்ட் செட், இதுதான் மேக்ஸிமம் டைம் ப்ராப்ளம். ஏன்னா நமக்குள்ள ஏகப்பட்ட பிலீஃப்ஸ், பாஸ்ட் ட்ராமாஸ், பாஸ்ட்டில் நடந்த விஷயங்கள், எங்கள் வீட்டில் சொன்னாங்க, எங்கள் அம்மா சொன்னாங்க, அப்பா சொன்னாங்க, இப்படின்னு என் நம்பர் ஆஃப் திங்ஸ் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா நமக்குள்ளே வந்து அலைன் பண்ணி வச்சுருப்போம். இப்படிதான். ஆனால் ஒன்ஸ் அந்த பெர்ஸ்பெக்டிவை நம்ம உடைக்கும் போது, அந்த விஷயத்தை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கும் போது, இல்லைடா இது உன் பொட்டன்ஷியல் இல்லடா, இதை விட உன்னோட பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்கலாம். ஏன்னா இப்போ லிமிட்டிங் பிலீஃப்ஸ் நிறைய கோர்சஸ் நான் வந்து படிச்சுட்டு இருக்கேன். அதில் எல்லா விஷயமும் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, கொஞ்சம் நான் உட்காந்து யோசிச்சு பார்த்தா கூட, ஆமாம் அவங்க சொன்ன எல்லா விஷயத்தையும் நான் பிலீஃபாக எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஒருவேளை இந்த எந்த விஷயத்தையுமே நம்பாமல் எனக்குன்னு ஒரு பிலீஃப் கொடுத்தேன் அப்படின்னா எப்படி இருக்கும்? அது 4 ஹவர் ஒர்க் வீக்கில் வந்து சொல்லியிருக்காங்க. அதை தான் நெக்ஸ்ட் வீடியோவாக உங்களுக்கு வந்து வரப்போகுது. ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த விஷயம். என் கூட சேர்ந்து அந்த சேலஞ்சை நீங்களும் பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஸோ அப்போது இந்த 4 கொஷினை உங்களுக்கு இருக்கிற எல்லா அந்த ஒரு அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாத விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா? அது எல்லாத்துக்குமே அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கம்பல்சரியாக உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணுறது லிட்ரலி இன் யுவர் ஹேண்ட்ஸ். யூ வில் க்ரோ, ரீச் இன் பெட்டர் வே. ஏன்னா அந்த பொட்டென்ஷியல் எல்லாமே உங்ககிட்ட இருக்குது நண்பர்களே. பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், நண்பர்களே நல்லா இல்லை, அது வேற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ அந்த பொட்டென்ஷியல் எல்லாமே உங்ககிட்ட இருக்குது. நீங்கள் நம்புங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கெட்டது ஒரு விஷயம் வந்து நடக்கும் நம்புறீங்க அப்படிங்கும்போது அது நடக்குது. அப்புறம் ஏன் நீங்கள் நல்லது ஒரு விஷயம் நடக்கும் நம்பும்போது ஏன் நம்ப முடியலைன்னா அந்த ஒரு கெப்பாசிட்டி உங்ககிட்ட இல்லை. அப்போ அந்த கெப்பாசிட்டியை வளர்த்துக்கணும். ஜஸ்ட் கோ அண்ட் டூ ஜேர்னல். இட்ஸ் நாட் லைக் அ கோப், ரைட்?
யூ ஜஸ்ட் நீட் டு ஹாவ் சம் கைண்ட் ஆஃப் டைம் ஃபார் டு பி அன் இன்ட்ரோஸ்பெக்டிவ்னஸ், ரைட்? ஜஸ்ட் உங்களுக்கு நீங்களே கேள்விக்கிட்டு உங்களை நீங்கள் பரிசோதனை பண்ணுங்க. யார் தெரியுமா ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க போகிறா லைஃப்பில்? எவன் ஒருத்தன் அவனை பற்றி இன்னும் அவுட் தெரிஞ்சு வச்சுருக்கானோ அவன் மட்டும்தான். ஸோ என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் என்னை பற்றி எனக்கு என்ன வரும், என்ன பிடிக்குங்கிறத விட நான் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் எல்லாத்தையும். ட்ரை பண்ணுங்கள். ஸோ at the end of the video, thank you for watching my video. Be strong and stay positive. This is KJ. லிங்க் கீழே இருக்குது, ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் கீழே இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு என்னோட கைடன்ஸ் வேணுனாலும் இந்த செஷனில் வந்து கேளுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக கைட் பண்ணுறேன். ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் கேஜே. ஐ வில் see you in this video and thank you for watching my video. I love you so much guys. And so உங்களுக்கு எதுவும் கேள்விகள் கேட்கணும்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் அதை வந்து ரீல்ஸாக மாற்றி அதை உங்களுக்கு நான் வந்து ஒரு ஆன்சராக கொடுக்குறேன். ஸோ எல்லாருமே சேர்ந்துக்கிறோம். Thank you for watching my video.